So question number 24th ஏ பாருங்க tan theta plus 1 by tan theta equal to 2 ன்னு கொடுத்துருக்காங்க. tan square theta plus 1 divided by tan square theta கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? இங்க கொடுத்துருக்கிறது a plus b. ஓகே, a ஒன்று இருக்கு, b இதோட வேல்யூ 2 ன்னு கொடுத்துருக்காங்க. பட் கேட்கறது பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் கேட்கறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் a plus b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab ல கேட்கறது வந்து a ஸ்கொயர் கேட்கறாங்க, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். பட் கொடுத்துருக்கிறது a plus b ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே எடுத்து எழுதி ஸ்கொயர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 24A. முதல்ல கொடுத்துருக்கிறது என்னது? tan theta plus 1 by tan theta equal to 2. ஓகே, என்ன கேட்கறாங்க? tan square theta plus 1 by tan square theta கேட்கறாங்க. ஓகே, a plus b ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் முதல்ல ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ ஸ்கொயர் both sides. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? tan theta plus 1 divided by tan theta the whole square equal to 4. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ இது a, ஸோ இது b. ஸோ a plus b ஹோல் ஸ்கொயர் equal to, ஸோ a ஸ்கொயர் tan square theta plus b ஸ்கொயர் 1 divided by tan square theta plus 2ab. ஸோ 2ab னா 2 into a-ன்றது tan theta plus b-ன்றது 1 by tan theta. ஸோ equal to 4. இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? tan theta கேன்சல். அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னது? tan square theta plus 1 by tan square theta. ஸோ tan square theta plus 1 by tan square theta equal to 4. இங்கே plus 2 ரைட் சைடில் வந்தால் minus 2. அப்போ tan square theta plus 1 by tan square theta equal to 2. The answer. So இதோட ஆன்சரும் given 2 தான், இதோட ஆன்சரும் ஒரு 2 தான். ஓகே, புரியுதா? பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 28A, prove that secant cube theta divided by secant square theta minus 1 and plus cosecant cube theta divided by cosecant square theta minus 1 equal to secant theta into cosecant theta into secant theta plus cosecant theta கொடுத்துருக்காங்க. LHSும் RHSும் முதல்ல உங்களோட பேப்பர்ல எழுதிடணும். ஏன்னா அப்பதான் ஒரு ஸ்டெப்பா நம்ம அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணணும்ன்றது தெரியும். ரெண்டு பக்கம் இருக்கிறது எழுதிருங்க, LHS எழுதிருங்க, RHS எழுதிருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ secant cube theta divided by secant square theta minus 1 அடுத்து plus cosecant cube theta divided by cosecant square theta minus 1 equal to secant theta into cosecant theta into secant theta plus cosecant theta. ஓகே, ஸோ முதல்ல இப்போ secant cube LHS எடுத்துக்கோங்க. LHS என்ன கொடுத்துருக்காங்க? secant cube theta divided by secant square theta minus 1 அடுத்து cosec theta divided by cosecant square theta minus 1. அப்ப secant cube அப்படின்றது எப்படி எழுதலாம்? ஸோ 1 by cos cube. ஸோ நியூமரேட்டர் வந்து 1 by cos cube theta divided by secant square theta minus 1. நமக்கு என்ன தெரியும்? 1 plus tan square theta equal to secant தெரியும். அப்ப secant square theta minus 1 அப்படின்றது tan square theta plus, sorry. Okay, so next plus again cosecant theta அப்படின்றது 1 by sin cube theta again divided by, so cosecant square theta minus 1. நமக்கு என்ன தெரியும்? 1 plus cot square cosecant தெரியும். அப்ப cosecant square minus 1 அப்படின்றது so cot square theta. ஓகே, ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர் கொண்டு வரும்போது என்ன ஆயிடும்? ஸோ 1 by cos cube, ஓகே, ஸோ இன்டூ tan square theta அப்படின்றது sin square theta divided by cos square theta தான் tan square theta. அப்ப நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன ஆயிடும்? cos square theta divided by sin square theta. அடுத்து பிளஸ் 1 by sin cube theta. நமக்கு என்னது?
காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா தான் காட் ஸ்கொயர். நம்ம நியூமரேட்டருக்கு வரும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஓகே, ஸோ டேன் ஸ்கொயர் இருக்கு, இங்க காட் ஸ்கொயர் இருக்கு. ஸோ சைன் பை காஸ் நியூமரேட்டர் வந்தா காஸ் பை சைன், காஸ் பை சைன் நியூமரேட்டர் வந்தா சைன் பை காஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன நமக்கு என்ன கொண்டு வரணும்னு பாருங்க, சீக்கண்ட் அண்ட் கொசிக்கண்ட் தான் ஃபுல்லா இருக்கணும் ஃபங்க்ஷன். சீக்கண்ட் அண்ட் கொசிக்கண்ட் வரணும்னா 1 பை சைன் அந்த மாதிரி வந்தா மட்டும்தான், 1 பை காஸ் வந்தா மட்டும்தான் கொசிக்கண்ட் அண்ட் சீக்கண்ட் வரும். நெக்ஸ்ட் இதுல என்ன கேன்சல் பண்ணலாம், ஸோ ஒரு காஸ் ஸ்கொயர் வேல்யூ ஒன்று கேன்சல், அப்போ இங்க என்ன இருக்கும், ஸ்கொயர் இருக்கும். அதே மாதிரி இதுல கேன்சல் பண்ணோம்னா இங்க ஸ்கொயர் இருக்கும். ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன வரும், ஸோ 1 பை sin square theta into cos square theta plus நியூமரேட்டர்ல ஒரு cos theta இருக்குமா, cos square இல்ல கேன்சல் ஆயிடுச்சு, 1 divided by cos square theta into sin square theta. அதே மாதிரி sin theta divided by, so sin theta ஃபுல்லாவே கேன்சல் பண்ணலாம்ல, அப்ப என்ன வரும் உங்களுக்கு 1 இதுல கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 1 கொண்டு வந்தோம், sin square theta ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு sin theta மட்டும் எடுக்கலாம். அப்ப 1 divided by, so இங்கேயுமே sin theta into cos square theta. கரெக்டா பாருங்க, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஆன்சர் இருக்குல்ல. ஸோ ஸ்கொயர், இங்கேயுமே ஸ்கொயர் இருக்கு, கியூப் இருக்கு. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபுல்லா கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன மட்டும் தான் வரும், வெறும் காஸ் தீட்டா மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ காஸ் ஸ்கொயர்னா காஸ் இன்டூ காஸ், காஸ் கியூப்னா காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. அப்போ 2 காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடும். இங்கே நான் 2 காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு காஸ் தீட்டா மட்டும் தான் டினாமினேட்டர் இருக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். இங்க கியூப்ல ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு சைன் தீட்டா மட்டும் இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணுங்க. இந்த இடத்துல ரெண்டுத்துலயும் பிளஸ் இருக்கு, அப்ப எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும், இங்க எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்க சைன் தீட்டா இருக்கு, அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் சேம் தான். ஸோ எல்சிஎம், ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வந்துடும், அடுத்து இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வந்துடும். இப்ப டினாமினேட்டரை கம்பேர் பண்ணுங்க, எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா எல்சிஎம்னா சைன் ஸ்கொயர் தீட்டாவும் ஒரே ஒரு காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கு. அப்ப எது இல்ல, காஸ் தீட்டா இல்லை, ஒரு காஸ் தீட்டா மட்டும். அடுத்து சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்க சைன் தீட்டா இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணும், ஒரு சைன் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பாருங்க, எனக்கு சீக்கண்ட் தான் வரணும். ஸோ சீக்கண்ட் வரணும்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. எனக்கு டினாமினேட்டர்ல 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு, அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பிரிக்கலாம், நியூமரேட்டர் இருக்கிற சைன் பிளஸ் காஸ் அப்படியே இருக்கா இந்த ஃபங்க்ஷன்ல, secant plus cosecant தான் இருக்கு, secant theta into cosecant theta again secant theta plus cosecant theta இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கிற sin square theta into cosecant square theta ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிக்கலாம், sin theta into cos theta again sin theta into cos theta. இப்படி பிரிச்சுக்கிட்டா என்ன வரும், sin square theta into cos square theta. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுக்காக இப்படி பிரிச்சிருக்கோம்னா, நமக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறது எல்லாமே கொசிக்கன்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்றோம், முதல்ல இங்க நியூமரேட்டர் இருக்கிற ஒரு பார்ட் இங்க எது இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் முதல்ல தனியா எடுக்கு. ஸோ 1 டிவைடட் பை, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 1 டிவைடட் பை சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா, ஒரு பார்ட் தனியா வெளியே எடுத்தாச்சு. அடுத்து என்ன இருக்கு, காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இருக்கு, சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், நெக்ஸ்ட் சைன் தீட்டா divided by sin theta மட்டும் எடுத்திருக்கேன், sin theta divided by ரிமைனிங் ஒரு பார்ட் இருக்குமா, sin theta into cos theta. ஓகே, பிளஸ் அடுத்து ரிமைனிங் என்ன இருக்கு, cos theta. ஸோ cos theta divided by அதே பார்ட் sin theta into cos theta. ஸோ இப்போ சரியா செக் பண்ணி பாருங்க. ஸோ முதல்ல 1 by sin theta into cos theta எடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த சைன் ஸ்கொயர்ல ஒரு பார்ட் போயிடுச்சு, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கு, காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இருக்கும், அதுல சைன் தீட்டா ஒரு பார்ட்டும் காஸ் தீட்டா ஒரு பார்ட்டும், டினாமினேட்டர் இது அப்படியே எடுத்துக்கிட்டேன், சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா, சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. எதுக்காக நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, நமக்கு தேவை இந்த ஆர்ஹெச்எஸ் இது மாதிரி தான் ப்ரூவ் பண்ணும். எனக்கு ஆர்ஹெச்எஸ் இது தனியா ஒரு பார்ட்டும் பிளஸ்ல ஒரு பார்ட்டும் இருக்கு. அப்ப இது நீங்க தனியா எடுத்தீங்கன்னா என்ன வரும், ஸோ 1 பை சைன் தீட்டா கொசிகன் தீட்டா, அடுத்து 1 பை காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா. அடுத்து என்ன கேன்சல் பண்ணலாம், ஸோ சைன் தீட்டா கேன்சல், cos theta cancel.
இப்போ என்ன இருக்கும் 1. ஸோ 1 பை காஸ் வந்து சீக்கன் தீட்டா, 1 பை சைன் வந்து கொசிக் தீட்டா. சரிதான். புரியுதா பாருங்க, ஜஸ்ட் ஸ்டெப் டவுட் இருக்குன்னு பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கண்ட் ஆல்ஃபா பை கொசிகண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கண்ட் ஆல்ஃபா divided by cosecant beta. So beta equal to p. அடுத்து tan alpha divided by cosecant beta equal to 2. ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்கிறது. ஓகே, என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர். இது ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க, நம்ம இதுதான் இம்பார்ட்டன்ட். பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஓகே, இது வந்து கிவன் டேட்டால கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை எழுதிக்கோங்க, பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு பி ஸ்கொயர். முதல்ல பி ஸ்கொயர், பின்றது என்னது, சீக்கண்ட் பை கொசிகண்ட். அப்புறம் சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்பா டிவைடட் பை கொசிகண்ட் ஸ்கொயர் பீட்டா. ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்பா டிவைடட் பை கொசிகண்ட் ஸ்கொயர் பீட்டா. அடுத்து கியூன்றது என்னது, tan ஸ்கொயர் ஆல்பா divided by cosecant square beta into secant square alpha. இது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க, RHS அப்படியே இருக்கட்டும், இதுதான் LHS. ஓகே, இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர், இது ரெண்டுத்துலயும் டினாமினேட்டர் என்ன இருக்கு உங்களுக்கு, கொசிகண்ட் ஸ்கொயர் பீட்டா. அப்ப ரெண்டுத்துலயும் டினாமினேட்டர் என்ன எடுத்துக்கலாம், கொசிகண்ட் ஸ்கொயர் பீட்டா வந்துடும், இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஸோ டிவைடட் பை கொசிகண்ட் ஸ்கொயர் பீட்டா இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்பா into secant square alpha. இப்போ secant square alpha minus tan square alpha equal to என்னப்பா, secant square alpha divided minus tan square alpha equal to identity என்னது, ஃபர்ஸ்டா சொல்லுங்க. 1. 1. So 1 plus tan square equal to secant square. 1 plus tan square equal to secant square னா secant square minus tan square என்ன வந்துரும், equal to 1. அப்ப numerator என்ன வந்துரும், 1. So 1 divided by so cosecant square beta into secant square alpha. ஓகே, இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்பா டிவைடட் பை கொசிகண்ட் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துருச்சு. ஸோ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்பா டிவைடட் பை கொசிகண்ட் ஸ்கொயர் பீட்டா. இப்போ சீக்கண்ட் ஆல்பா டிவைடட் பை கொசிகண்ட் பீட்டா அப்படின்றது என்னது, நமக்கு பி. அப்போ சீக்கண்ட் ஆல்பா டிவைடட் பை கொசிகண்ட் பீட்டான்றது பீனா, ஸோ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கறதுக்கு ரொம்ப ஏதோ ஆல்பா பீட்டா அப்படின்லாம் இருக்கும். பட் இந்த சில கொஸ்டின்ஸ் இது மாதிரி எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிடும். சில கொஸ்டின் புக் கொஸ்டின் மாதிரியே இருக்கும், அந்த சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, பட் சால்வ் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியா இருக்கும். சில ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இது என்னது, இது ஆல்பா பீட்டா இதோ பி அண்ட் கியூலாம் இருக்குன்னு. பட் எடுத்து இதில் பாருங்க, இந்த கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. எடுத்து ஒரு 2 ஸ்டெப்பும் சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ பியோட வேல்யூ சால்வ் பண்றீங்க, கியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க, எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அவங்க சொன்ன பி ஸ்கொயரும். ஓகே, புரியுதா பாருங்க, இந்த ஸ்டெப் டவுட் இருக்காங்க. ஸோ பி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 1 பிளஸ் காட் ஸ்கொயர் பை 1 பிளஸ் கொசிகன் ஆல்ஃபா ஈக்குவல் டு கொசிகன் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு 1 பிளஸ் கொசிகன் ஆல்ஃபா இருக்கு, பிளஸ்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், ஸோ காட் ஸ்கொயர் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. அப்போ காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ரூவ் பண்ண சொல்றதும் கொசிகன் ஆல்ஃபான்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது பண்ணுங்க. ஓகே, 22b. So 1 plus cot square alpha divided by 1 plus cosec alpha equal to cosec alpha. Okay.
ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்? எனக்கு ரெண்டு பக்கமே காட் ஸ்கொயர் இருக்கு. பட் இங்க ப்ரூவ் பண்ண சொல்றது கொசிக் ஆல்பா தான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும்? 1 பிளஸ் காட் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் ஆல்பான்னு தெரியும். இந்த ஐடென்டிட்டி நமக்கு இருக்கிறது காட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷனுமே கொசிகன்ல தான் கிடைச்சிருக்கு. அப்ப எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 1 பிளஸ் காட் ஸ்கொயர் divided by 1 plus cosec alpha. ஓகே. ஸோ அப்போ 1 plus cot square அப்படின்றது எப்படி எழுதலாம்? cosec square alpha minus 1. ரைட் சைடில் வந்து என்ன ஆகிடும்? cosec square alpha minus 1 divided by 1 plus cosec alpha. இப்போ இங்க என்ன ஃபார்முலா இருக்கு? a plus b into a minus b. அப்போ 1 plus cosec alpha plus 1 into cosec alpha minus 1 divided by 1 plus cosec alpha. இப்போ இது என்ன பண்ணிடலாம்? கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? ஸோ 1 பிளஸ் cosec alpha minus 1. இப்போ இது ரெண்டும் கேன்சல். புரியுதா பாருங்க. So express cos A and tan A in terms of sin A. So அப்ப sin square A வும் plus cos square A வும் 1. அப்ப cos square A equal to என்ன வந்துரும்? 1 minus sin square A ன்னு வந்துரும். அப்ப cos A equal to என்ன ஆயிடும்? root of 1 minus sin square A. So அப்ப cos A in terms of sin A மாத்தியாச்சு. அடுத்து நமக்கு என்ன தெரியும்? tan A equal to என்னது? sin divided by cos. ஏற்கனவே இப்ப இந்த இங்க மாத்திராச்சு. sin cos ஃபங்க்ஷன் இங்க மாத்தியாச்சு. நியூமரேட்டர்ல என்னதான் இருக்கும்? cos தான் இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா tan A in terms of sin A போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஸ்டின் தான் அது. ஸோ cos A in terms of sin A, so cos square A plus sin square A equal to 1. அப்ப cos square A equal to 1 minus sin square A. அப்ப cos A equal to என்ன வந்துடும்? ஸோ root of 1 minus sin square A. அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆச்சு. அடுத்து tan A வும் in terms of sin A கேட்குறாங்க. ஸோ tan A equal to sin A divided by cos A. cos A என்றது என்னது? root of 1 minus sin square A. புரியுதுங்களா? ஸோ cos A in terms of sin A, அடுத்து tan A in terms of sin A. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்க sin 2 alpha equal to root 3 by 2. ஸோ இந்த மாதிரி sin ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்கன்னா ரைட் சைட்லயும் இதோட வேல்யூ என்னன்றதை நீங்க பார்க்கணும். அப்ப sin 2 alpha equal to root 3 by 2னா இந்த இடத்துல என்னது? sin 60 root 3 by 2. அப்ப ஆட்டோமேட்டிக்கா sin ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடும். அப்ப 2 alpha equal to என்ன இருக்கும்? 60 மட்டும் இருக்கும். ஓகே, 2 alpha equal to 60 தான் இருக்கும். alpha equal to 60 கிடையாது. அப்ப 2 alpha equal to 60. அப்ப ஆல்பாவோட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆயிடும்? 60 divided by 2 13 வந்துடும். ஸோ இப்போ இந்த 30 எடுத்து போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. sin 3 alpha. ஸோ 30 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? sin 3 into 30. ஸோ 3 into 30 போட்டீங்கன்னா sin 90. ஸோ sin 90 ஓட வேல்யூ 1. ஆப்ஷன் சி வேன்ஸ். ஸோ இது மாதிரி கேட்டாலும் முதல்ல ஆல்பா கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கனாவே சைன் கேன்சல் பண்ணணும். ஏன்னா இங்க சைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்க சைன் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நீங்க சைன் வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கணும். sin 60. ஏன்னா அப்பதான் சைனை கேன்சல் பண்ண முடியும், ஆல்பா கண்டுபிடிக்க முடியும். 2 ஆல்பா தான் 60, ஆல்பா 60 கிடையாது. 2 ஆல்பா 60னா ஆல்பா என்ன ஆயிடும்? 30 மாறிடும். அதை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 2060. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta equal to root 3. ப்ரூவ் பண்ண சொல்றது tan theta plus cot theta equal to 1. அப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? sin theta plus cos theta the whole square equal to 3. ஓகே. இப்போ a plus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ a square sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta equal to 3. ஸோ இதோட வேல்யூ என்னது உங்களுக்கு? 1 equal to 3. ஸோ அப்போ 2 sin theta cos theta equal to, ஸோ plus 1 ரைட் சைடில் வந்தால் minus 1. ஸோ 3 minus 1 2. இப்போ இது என்ன கேன்சல் ஆகிடும்?
sin theta cos theta equal to 1 என்பது. இப்போ tan theta plus cot theta தான் கேட்குறாங்க. ஸோ tan அப்படின்றது எப்படி எழுதலாம்? sin by cos plus cos by sin. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா sin square theta plus cos square theta divided by sin theta into cos theta. ஓகே, ஸோ அப்போ sin square theta plus cos square theta is equal to உங்களுக்கு என்னது? ஸோ 1 தனித்தனியா எடுத்து எழுதணும்னா என்ன வரும்? sin square theta plus cos square theta. ஓகே, அப்போ இதோட வேல்யூ 1. ஸோ 1 divided by sin theta into cos theta. சரிங்களா? நியூமரேட்டரோட வேல்யூ 1. ஸோ அப்போ sin theta by cos theta is equal to ஏற்கனவே எனக்கு என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். அப்போ tan theta plus cot theta equal to என்ன கிடைச்சிச்சு? equal to 1. ஓகே, புரியுதா? பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க.